அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். நீட் 2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டே இருக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிடுறீங்களா? அப்போது இந்த நீட் 2025 அப்ளிகேஷன் ப்ராசஸில் மிக முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா ஃபோட்டோகிராஃப், போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃப், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், தம்ப் இம்ப்ரெஷன், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எப்படியெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ தான். இந்த சாம்பிள் இந்த வருஷம் ப்ராஸ்பெக்டஸில் கொடுக்கல, இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் கொடுக்கல. லாஸ்ட் இயரோட இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். ஸோ போஸ்ட் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் பொறுத்த வரைக்கும் 10 to 200 கேபியில் இருக்கணும். ஜேபிஜி ஃபார்மேட் ஆர் ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் கேண்டிடேட் நேம் இருக்கணுங்க. கேண்டிடேட் நேம் இருக்கணும். டேட் ஆஃப் டேக்கிங் ஃபோட்டோகிராஃப். இன்னைக்கு ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு டேட் 9/2/2025 அப்படிங்கிற டேட் மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கு மேலே உங்களுடைய பேர் இருக்கணும். பேர் வந்து இன்சியலோடு இருக்கணுமா, இன்சியல் இல்லாமல் இருக்கணுமா, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நேம் இருந்தால் போதுமானது. நேம் வித் இன்சியல் இருந்தாலும் தவறு கிடையாது. ஸோ அதே மாதிரி போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃப். இந்த போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃப் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10 to 200 KB, கேண்டிடேட் நேம் இருக்கணும், டேட் ஆஃப் டேக்கிங் ஃபோட்டோகிராஃப் இருக்கணும். சாஃப்ட் காப்பி வாங்கி வச்சுக்கோங்க. அட்மிட் கார்டில் இதே மாதிரி ஃபோட்டோ ஒட்ட வேண்டி வரும். கவுன்சிலிங் ப்ராசஸில் ஃபோட்டோ ஒட்ட வேண்டி வரும். மறக்காம சாஃப்ட் காப்பி வாங்கி மெயில் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா தேவையான காப்பீஸ் ஒரு 10 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃப் கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அட்மிஷன் முடிய வரைக்கும் நிறையா தேவைப்படுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ஃபிங்கர் அண்ட் தம்ப் இம்ப்ரெஷன். இது யூஸ்வலாக பண்ணக்கூடிய மிஸ்டேக். ஃபிங்கர் அது தம்ப் இம்ப்ரெஷன் மட்டும் வச்சு பண்ணிடுவாங்க. 10 ஃபிங்கர்ஸோட இம்ப்ரெஷன் வைக்கணும். இதை எப்படி வைக்கணும்னா மிஷினில் போய் அப்படியே ஸ்கேன் பண்ணக்கூடாது. அது ஒரு ஒயிட் பேப்பரில் ஸ்டாம்ப் பேட், இந்த ஸ்டாம்ப் பேட் வாங்கி அதில் ப்ளூ இங்க் இருக்கலாம், பிளாக் இங்க் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இந்த 10 ஃபிங்கரை வச்சு நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து அதை ஸ்கேன் பண்ணி கிராப் பண்ணி ப்ராப்பரான சைஸுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து சிக்னேச்சர் அப்படிங்கிறது இங்கே ஒரு 2 கிளாரிஃபிகேஷன் இருக்குது. ஸோ ஒரு சில இடத்துல 10 to 50 கேபின்னு கொடுத்துருக்காங்க, ஒரு சில இடத்துல 4 to 30 KB. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், 10 to 25 KB, 10 to 30 கேபிக்குள்ள வந்து பிரச்சனையே வராது. 10லிருந்து 30 கேபிக்குள்ள நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளம் வராது. அது ஒன்லி போல்டு லெட்டரில் மட்டும் எழுதக்கூடாது, கேபிட்டல் லெட்டர் மட்டும் பேர் எழுதக்கூடாது. ஒரு பேர் எழுதுகிற மாதிரி சிக்னேச்சர் இல்லாமல் கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங்கில் உங்களுடைய சிக்னேச்சர் இருக்கணும். அடுத்தது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ஃபைல் நேம் எல்லாம் சேவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் ஆஃப் யுவர் நேம், அது அந்த நேம் உங்களுடைய ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் அண்டர்ஸ்கோர் சிக்னேச்சர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்டுக்கு இவ்வளோ பேர் வைக்க வேண்டியிருக்காது. ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் ஆஃப் யுவர் நேம் அண்டர்ஸ்கோர் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிற பேர் கொடுத்து ஃபைலில் சேவ் பண்ணணும். அதே மாதிரி போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் ஆஃப் யுவர் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பேர் அனந்தமூர்த்தினா AN அப்படின்னு போட்டு ஒரு அண்டர்ஸ்கோர் போட்டு போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இந்த மாதிரி ஃபைல் நேம் இந்த வருஷம் சேவ் பண்ணி தான் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தவறு செய்தாதீங்க, பொறுமையாக பண்ணலாம். மொபைலில் பண்ணாதீங்க, லேப்டாப்பில் பண்ணுங்கள், பர்சனல் கம்ப்யூட்டரில் பண்ணுங்கள். ப்ரௌசிங் சென்டரில் பொறுமையாக பண்ணக்கூடிய சென்டரை செலக்ட் பண்ணி தவறு இல்லாமல் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பம். உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸில் எந்த தவறும் வராமல் இருக்கணும்னா இங்கே வீடியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நிறைய வீடியோஸ் போடுவோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.